இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இன விவகாரங்களில் அம்னோவை விட பாஸ் கட்சி நிதானமாகவும் தெளிவாகவும் உள்ளது. இன விவகாரங்களில் அம்னோவை விட பாஸ் கட்சி மிக நிதானமாகவும் தெளிவாகவும் விவேகமாகவும் உள்ளது என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் தெரிவித்தார். இன விவகாரங்களில் எந்த கட்சி மிக தீவிரமாக உள்ளது என்று மக்கள் நினைத்தார்களோ அந்த கட்சி இன்று மிக நிதானமாக உள்ளது. ஆனால் பாஸ் கட்சியை விட அம்னோ இன விவகாரங்களில் தீவிரமாக உள்ளது என்று மாசிசா முன்னாள் உதவித் தலைவர் தி லியான் கேர் முன்வைத்த வாதத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் கொத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அம்னோவுடன் ஒப்பிடுகையில் பாஸ் கட்சி இன விவகாரங்களில் நிதானமாகவும் விவேகமாகவும் இருப்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக ஜைட் இப்ராஹிம் தெரிவித்தார். உண்மையிலேயே இன வெறியையும் இனத்துவேஷத்தையும் பாஸ் கட்சி நிராகரிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாஸ் கட்சி தீவிரவாதம் கொண்டதாக கருதப்படுவது பெரும்பாலும் ஜாசேகாவின் பல ஆண்டுகால அரசியலால் முத்திரை குத்தப்பட்டதாகும். சீன வாக்காளர்களை தங்களுக்கே உரிய விசுவாசமாக வைத்துக் கொள்வதற்கு பாஸ் கட்சியை ஒரு மிரட்டலாக ஜாசேகா பயன்படுத்தியது என்று ஜைட் இப்ராஹிம் இன்று தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் 32 விழுக்காட்டினருக்கும் அதிகமானோர் உடல் பருமன் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளனர் என்று தேசிய சுகாதார நோய் தடுப்பு மையத்தின் ஆய்வு கூறுகிறது. கடந்த 2023 ஆண்டில் மலேசியாவின் மொத்த மக்கள் தொகையில் 68,60,000 பேர் அல்லது 32.6 விழுக்காட்டினர் உடல் பருமன் தொடர்பான உபாதைகளை எதிர்நோக்கியுள்ளனர் என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையில் 45,80,000 பேர் அல்லது 21.8 விழுக்காட்டினர் உடல் பருமன் உடையவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். உடல் பருமன் கொண்ட மலேசியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது தொற்றா நோய்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வரும் தடுப்பு நடவடிக்கை முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டு விடுமோ என்று தாங்கள் அஞ்சுவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை தலைகீழாக கட்டி சிறுமைப்படுத்தப்படுவது மற்றும் அவமதிக்கப்படுவதை ஒருபோதும் தம்மால் சகித்துக்கொள்ள முடியாது என்றும் அதனை மாண்புற செய்வதே தம்முடைய தலையாய கடமையாகும் என்றும் வீரவசனம் பேசும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே SPM தேர்வு முடிவு தொடர்பான செய்தி தொகுப்பில் மலேசிய கொடியை தவறாக சித்தரித்த கல்வி அமைச்சு மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று சமூக போராட்டவாதி சித்தி கசிம் கேள்வி எழுப்பினார். தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டதை பார்க்க தம்மால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று துடித்து எழுந்துள்ளதாக கூறும் அந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கல்வி அமைச்சு செய்த தவற்றுக்கு புத்ராஜயாவில் ஏன் படையினருடன் திரளவில்லை என்றும் கண்டும் காணாமல் ஏன் விட்டார் என்றும் ஒரு வழக்கறிஞரான சித்தி கசிம் வினவினார். பினாங்கு கப்பலா பாத்தாஸில் தேசிய கொடியை தவறாக கட்டியதாக கூறப்படும் ஒரு சீன கடைக்காரருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள அக்மால் அந்த துணிச்சலை புத்ராஜயாவில் உள்ள கல்வி அமைச்சு முன் காட்டியிருக்க வேண்டியதுதானே என்று தாம் வெளியிட்டுள்ள ஓர் காணொளியில் சித்தி கசிம் கேள்வி எழுப்பியுள்ளார். இனத்துவேச தன்மையில் செயல்படும் அக்மாலுக்கு எதிராக நிந்தனை சட்டம் பாய வேண்டும். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் தனது கடமையை செய்ய வேண்டும் என்று சித்தி கசிம் வலியுறுத்தியுள்ளார். தீப்பிடித்து கொண்ட கடை வீட்டிற்குள் தப்பிக்க இயலாமல் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய ஒரு வயதானவர் உட்பட 4 தீயணைப்பு மீட்பு படையினர் உரிய நேரத்தில் துரிதமாக காப்பாற்றி பாதுகாப்பாக மீட்டனர். இந்த சம்பவம் இன்று காலை 6 மணி அளவில் கில்லான் தாமான் செந்தோசாவில் உள்ள 3 மாடிகளை கொண்ட ஒரு அடுக்குமாடி கடை வீட்டில் நிகழ்ந்தது. வீட்டின் முதல் மாடியிலும் 2வது மாடியிலும் ஏற்பட்ட தீயின் ஜுவாலையில் மத்தியில் 17க்கும் 81க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 உயிரை காப்பாற்றிக் கொள்ள 3வது மாடிக்கு சென்றுள்ளனர். எனினும் கடும் புகையினால் படிக்கட்டு பாதை தெரியாமல் தடுமாறிய அந்த 4 மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று அந்த 4 உரிய நேரத்தில் காப்பாற்றியதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார்.
இதில் ஒரு ஆண், 2 பெண்கள் மற்றும் வயது குறைந்த ஒரு பெண் காப்பாற்றப்பட்டதாக அவர் விளக்கினார். தீயை அணைப்பதற்கு அண்டாலாஸ், தென்கில்லான், வடகில்லான் ஆகிய 3 தீயணைப்பு நிலையங்களின் 14 பேர் கொண்ட தீயணைப்பு குழுவினரின் பலம் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியர்கள் போதுமான அளவு சேமிப்பை கொண்டிருக்காததற்கு அவர்களுக்கு போதுமான ஊதியம் இல்லை. இது சரி செய்யப்பட வேண்டும் என்று கில்லான் முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு வருடத்திற்குள் 4.63 மில்லியன் மலேசியர்கள் தங்களின் EPF-இன் நெகிழ்வான கணக்கிலிருந்து 14.79 பில்லியன் ரிங்கெட்டை மீட்டுள்ளனர் என்று நிதி அமைச்சு அறிக்கை கூறுகிறது. அவசர நிலைகளுக்கான ஒரு அத்தியாவசிய நிரந்தர நிதியானது அழுத்தத்திலும் சிரமத்திலும் வாழும் குடும்பங்களுக்கு தற்போது உயிர் நாடியாக மாறியுள்ளதாக சார்ல்ஸ் குறிப்பிட்டார். சந்தாதாரர்கள் EPF-இலிருந்து தங்கள் சேமிப்பு பணத்தை மீட்டுக் கொள்வது ஒரு பிரச்சினை அல்ல, ஆனால் மக்கள் பெரும் நெருக்கடியில் உள்ளனர் என்பதற்கான அறிகுறிதான் இதுவாகும் என்று சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். ஊதியங்கள் குறைவாக இருப்பதாலும் வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதாலும் மக்கள் முன்பு போல சேமிக்க முடியாததாலும் EPF-இலிருந்து தங்கள் பணத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இத்தகைய ஒரு அவசர நிலை அவர்களின் வாழ்நாள் சேமிப்பை சன்னம் சன்னமாக அழித்துவிடும் என்று சார்ல்ஸ் நினைவூர்த்துகிறார். உண்மையான ஊதிய வளர்ச்சி, வலுவான சமூக பாதுகாப்பு மற்றும் மக்கள் கண்ணியத்துடன் வாழ அனுமதிக்கும் குறைந்தபட்ச பண இருப்பு சந்தாதாரர்களின் கணக்கில் இலக்கு வைக்கப்பட்டு நிரப்பப்படுவது அவசியமாகும். EPF விழுக்காடுகளை மாற்ற முடியாது. நடப்பு பிரச்சினையை அதன் மையப் பகுதியிலிருந்து நாம் சரி செய்ய வேண்டும் என்று சார்ல்ஸ் வலியுறுத்துகிறார். மலேசியர்களுக்கு போதுமான அளவு சேமிக்க அவர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்கப்படவில்லை. இது சரி செய்யப்படும் வரை பணி ஓய்வு பெறுவது என்பது ஒரு சிலருக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் ஓர் உத்தரவாதமாக இருக்காது என்று சார்ல்ஸ் வலியுறுத்துகிறார். மலாக்கா ஜலான் ஜாசின் பொம்பான் சாலையோரத்தில் நிகழ்ந்த சாலை விபத்து பின்னர் பொது இடத்தில் கலவரமாக வெடித்ததில் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் 4 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள இந்த சம்பவம் நேற்று காலை 9 மணியளவில் நிகழ்ந்தது. அடிதடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 20க்கும் 57க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல் கூறுகிறது. 4 வாகனங்கள் தொடர்புடைய இந்த விபத்தில் 7 நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். இதில் யாரும் காயம் அடையவில்லை என்ற போதிலும் விபத்துக்குள்ளான கார் ஒன்றின் ஓட்டுநர் தாக்குவதற்கு ஒரு மரக்கட்டையை கையில் எடுத்தபோது இது கலவரமாக மாறியதாக கூறப்படுகிறது. MBI இன்டர்நேஷனல் குரூப் சம்பந்தப்பட்ட முதலீட்டு திட்ட மோசடி தொடர்பில் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட மேலும் ஒரு பிரமுகர் உட்பட சில நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மையில் புக்கெட் போலீஸ் தலைமையகம் தொடங்கிய ஓப் நார்தர்ன் ஸ்டார் எனும் சோதனை நடவடிக்கையின் மூலம் இவர்கள் பிடிபட்டுள்ளனர். டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட பிரமுகர் ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டிருப்பதை புக்கெட் போலீஸ் தலைமையகத்தின் சட்டவிரோத பணமாற்றம் தடுப்பு பிரிவு விசாரணை குழுவின் தலைவர் முகமது அஸ்புல்லா உறுதிப்படுத்தினார். எனினும் ஓப் நார்தர்ன் ஸ்டார் எனும் சோதனை நடவடிக்கையின் முழு விபரங்களை போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் விரைவில் வெளியிடுவார் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று காலையில் குவாலாபில்லா செரி மன்னாந்தி உலுபண்டோல் குனோங் அங்சியில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்துக் கொண்டு சாய்ந்ததில் 3 கார்கள் சேதமுற்றன. இச்சம்பவம் தொடர்பாக காலை 11:05 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக அதன் கொமாண்டர் நோர் ஹிர்வான் ஜைனால் தெரிவித்தார். இதில் 2 புரோட்டோன்சாகா கார்களும் ஒரு புரோடுவா அத்திவா காரும் சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். தவிர மரம் விழுந்தபோது மின்சார கேபிள் கம்பியும் சாய்ந்ததால் மேலும் 7 வாகனங்கள் சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.